Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம சினிமா டிக்கெட்ல இருந்து நேத்து நம்ம சிஎம் சாரோட பர்த்டே இல்லையா, அதனால அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு இசை கச்சேரி, அதாவது சிஎம் சார்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் நம்மளை கூட்டு போறாரு. இதாண்டா ரியல் ஓஜி வைபு. என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய்க்கு அவரோட பாட்டுகள் எல்லாமே 99% ஹிட்டான பாட்டாதான் இருக்கும். ஸோ தளபதி விஜய், சிங்கர் ஹரிஹரன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ஒரு ஹிட்ஸ். அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒரு 23 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன இசை கச்சேரிக்கு நம்ம போகிறோம். இதுல பழைய பாட்டு புது பாட்டுன்னு நிறைய பாட்டு வரும், கேட்கக்கூடிய மாதிரி பாட்டுகள் நிறைய வரும். ஏன்னா பாடினது வந்து ஹரிஹரன் அந்த காலகட்டத்துல. ஆமா, அதனால நம்ம சிஎம் சாருக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இருந்தாலும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் முதலமைச்சர் அவர்களே. ஸோ அவருக்கு வாழ்த்தை சொல்லிட்டோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு 23 நிமிஷம் அப்படியே பறந்துட்டு மிதந்துட்டு வருவோம். சரி வாங்க, இதில் 23 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆஹா, இது சொல்லவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஒரு வழியா தளபதியை சிஎம் ஆக்கியாச்சு. ஆனா சினிமால அவர் விட்டுட்டு போன இடம் சத்தியமா இந்த ஜென்மத்துல யாராலையும் நிரப்பவே முடியாது. முக்கியமா தளபதி சாங்ஸ். தளபதி கெரியர் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி படம் ஜனநாயகன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே இவருக்கு மட்டும்தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல்பம் ஹிட்ஸ். 90sல தொடங்கி அவரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பவும் தமிழ்நாட்டையே திருவிழா ஆக்குச்சு அவரோட ஆல்பம்ஸ். பொதுவா சூப்பர் ஸ்டார் உலகநாயகனுக்கு எல்லாம் எஸ்பிபி வாய்ஸ் அவ்வளவு சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா தளபதிக்கு மட்டும்தான் எந்த சிங்கர் பாடினாலும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தளபதியே பாடின மாதிரி இருக்கும். அப்படி எத்தனையோ பேர் பாடி இருந்தாலும் ஹரிஹரன் தளபதி இந்த காம்போல ஒரு 30 பாட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு. விஜய் ஹேட்டர்ஸ் கூட இருப்பாங்க, ஆனா இந்த காம்போல வந்த சாங்ஸ்க்கெல்லாம் ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம சைல்ட்ஹுட் கோல்டன் டேஸா மாத்தின இந்த காம்போல வந்த பாடல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளேலிஸ்ட் பாட்டுங்க. இந்த காம்போவை முதலா கொண்டு வந்தவர் வித்யாசாகர். வித்யாசாகருக்கும் தளபதியோட இதுதான் முதல் படம். 1996ல வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஹரன் ஒரு தேதி பார்த்தாங்கிற ஒரு செமையான மெலடியை தளபதிக்காக பாடியிருந்தாரு. ஒரு தேதி பார்த்தால் எங்க அக்காட ஞாபகம், இந்த பாட்டெல்லாம் அவ்வளவுதான் ஞாபகப்படுத்தும். எங்க அக்கா ஒரு விஜய் ஃபேன் இல்லைங்க, விஜய் வெறியும் இல்லை, விஜய் பைத்தியம். எங்க அக்கா இந்த இருக்காருல்ல, இந்த கெட்டப், அந்த கண்ணாடி போட்டு இந்த ஹேர்ஸ்டைல், இந்த போட்டோ எல்லாம் பெருசா A3 சைஸ்ல பெருசா வாங்கி ஒட்டி வச்சுக்கிட்டு பைத்தியமா இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வீட்டுல இருந்தா போதும், வீடு கூட்டிக்கிட்டு அப்ப இருக்கிற அந்த பெரிய ரேடியோ இருக்கும்ல, அதுல அந்த பாட்டெல்லாம் சவுண்டா வச்சா இந்த பாட்டெல்லாம் கேட்டு இதை கேட்டோடனே எங்க அக்கா வீடு கிளீன் பண்ற ஞாபகம் தான். முழு பாட்டும் ஞாபகம் வரும். எல்லா விஜய் பாட்டும் சவுண்டா எங்க வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதேதான். வாலி தகட்ட கவிதையா எழுதியிருப்பாரு. ஹரிஹரன் தான் பாடுறாரா இல்ல விஜய் தான் பாடியிருக்காரான்னு அப்போ டவுட் வர்ற அளவுக்கு இந்த வாய்ஸ் தளபதிக்கு சூட் ஆச்சு. கதை என்றும் தோற்றதில்லை, தேவனின் விதியில் மாற்றமில்லை. இந்த பாட்டுல ஹரிஹரனோட சாதனா சர்க்கம் பாடியிருப்பாங்க. தமிழ்ல அவங்க பாடின முதல் பாட்டு தான். வித்யாசாகர் விஜய் கூட்டணியில முதல் படம், ஹரிஹரன் விஜய் காம்போல முதல் பாட்டு, சாதனா சர்க்கம் முதல் பாட்டுன்னு இந்த பாட்டு நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். நீ இல்லையே இங்கு நான் இல்லையே குளி நீ இல்லையே. இப்படி ஒரு காம்போவை வித்யாசாகருக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தவர் இளையராஜா. அது எப்படிங்க தளபதி நான் மட்டும் இப்படி எல்லாம் பாட்டு போடுறீங்க அப்படின்னு நம்ம இதயத்தையே கொத்தோட எடுத்துட்டு போன ஒரு பாட்டு தான் இது. என்னை பாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. காதல் தீயை வந்து மூட்டினாயின்னு ஹரிஹரன் பாடும்போது இப்போ கேட்கும் போதும் உடம்பெல்லாம் சிலிர்க்குது. காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வராதா. இப்படி ஒரு பாட்டு ஸ்கிரீன்ல எவர்கிரீனா மாத்த தளபதியை தவிர வேற யாராலங்க முடியும்? சும்மா நடந்து போயிட்டே பாடுற பாட்டு தான், ஆனா அதை கூட கிரேஸ்ஃபுல்லா பண்ணியிருப்பாரு தளபதி இந்த பாட்டுல. வழியோரம் இதுதான் இப்படி தலையாட்டுறது ஃபேமஸ் ஆச்சு. சின்ன வயசுல ஒவ்வொரு வாட்டியும் டிவில இந்த பாட்டை பார்க்கும்போது கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸ் இன்னைக்கு நம்ம சிஎம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா ஹிட் ஆகுதுல்ல. எனது இரவு அவள் தூங்கலில், எனது பகல்கள் அவள் பார்வையில். இந்த
வாட்டி விஜய் ஹரி Guys, இந்த பாட்டு போகும்போது அந்த ரெட்டு ப்ளூ ஸ்ட்ரைப் டிஷர்ட் போட்டுட்டு தனியா அப்படியே அந்த பக்கம் அப்படியே நடந்து வந்து ஒரு குச்சி ஒன்று இருக்கும் அதை அப்படி காலால் எங்கேயோ தட்டி விட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு அதெல்லாம் நல்லா இருக்குங்க அதெல்லாம் கேட்கும்போது. இப்போ நீங்கள் சைட் கம்பேரிசனில் போட்டிங்கல்ல, அவர் வந்து சிஎம் அப்படியே நடந்து வர்றாரு, இந்த பாட்டு போகுதுன்னு ஒரு 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 ஃபன்னியான கற்பனை எனக்கு தோணுச்சு. தளபதியாக இருந்தவரை சிஎம் ஆக்கியாச்சு, அவரும் போய் அங்கே உட்காந்துட்டாரு, ஒரு மாதம் இது பண்ணியாச்சு, ஆசை நிறைவேறிச்சா, ஆசைப்பட்டதில் உட்காந்துட்டா, சரி வாங்க போவோம். எங்க நடிக்க வேணாம் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க எவ்வளோ இருக்கு போவேன்டா, போதும் வாங்க, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க பண்ணியாச்சு, இப்போ நாங்கள் ஆசைப்பட்டு கேட்குறோம் வாங்க போவோம் அப்படின்னு திரும்பி இழுத்துட்டு வரணும் போல இருக்கு. தேவா பண்ணின சம்பவம் ட்ரூலி மாஸ்டர் பீஸ். அந்த ப்ரீலோடு கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே 90ஸ்க்கு போயிட்டு வாங்கல. Why are you doing this to me? To show you just how much you don't know. உண்மையாவேங்க இந்த மீம்லலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் என்ன 100 தாஜ்மஹால் கூட வேணாலும் கட்டிடலாம், ஆனா இந்த மாதிரி பாட்டு நெவர். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில். கண்மூடினால் உன் ஞாபகம்னு ஹரிஹரன் உருகி பாட, அப்படியே அந்த கண்ணாடியை போட்டுட்டு பவ்யமா நம்ம தளபதி விஷுவல்ல வரத யாராலங்க ரீக்ரியேட் பண்ண முடியும்? கண்மூடினால் உன் ஞாபகம் பூ பூக்குதே. 1998 என்ன கேட்டீங்க? கண்ணாடியை போட்டு டிஷர்ட்டை போட்டு வர்றதை யாரால ரீக்ரியேட் பண்ண முடியுமா? என்னாலையும் முடியாது சார், யாராலையும் முடியாது. நான் தான் இப்போ கண்ணாடி போட்டு டிஷர்ட் போட்டு தான் உட்காந்துருக்கேன், தளபதி மாதிரியா இருக்கேன் நான். வாங்க சார், யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தெரியும். நான் கை தூக்கணுன்னே அம்மாவுக்கு மிஸ்டேக்கும் பெருமை பெருமை. ஆமா போங்கடா நீங்களும் உங்க பெருமை. அம்மா சொல்றாங்க நான் பெருமையெல்லாம் படலை, எனக்கே டவுட்டாக தான் இருந்தது, என்னது கண்ணாடி போட்டு டிஷர்ட் போட்டு நடந்து வர்றியா வேடா அப்படிங்கிறான். வந்து பிரியமுடன்ல நிறைய பேர் கேட்காத ஒரு அண்டர்ரேட்டட் சாங் தான். ஏன் நாங்க கேட்கல? இதுவும் தேவா, ஹரிஹரன், விஜய் இந்த ஃபேவரட் காம்போல வந்த பாட்டு தான். விஜய் கௌசல்யா மேல வச்சிருக்கிற லவ்வுக்காக இந்த படத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாரு. அந்த லவ்வை அப்படி பாடி இருப்பாரு ஹரிஹரன் இந்த பாட்டுல. இதயத்தின் சிகரத்தில் இருப்பவன் நீதானே. 90s ஏன் கோல்டன் இயரான்னு ஒரு வாட்டி இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க தெரியும். நீ காற்று நிலாவே வாழ வித்யாசாகர் மியூசிக்ல ஹரிஹரன் பாடின பாட்டு இது. உண்மையாவே பொக்கிஷங்க இதெல்லாம். நீ விழி நானிமை உன்னை சேரும் வரைக்கும் நீ பகல் நான் ஒளி. ஏங்க ஐயோ, இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அந்த எங்களோட பழைய வீடு, அந்த வீட்டில் சண்டே ஈவினிங் சண்டே ஆஃப்டர்நூன் ஏன் அந்த ஃபோன் சோஷியல் மீடியா அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் இல்லை, அந்த அந்த கன்றாவே கிடையாது, ஃபோனே கிடையாது. இந்த பாட்டுலாம் நம்ம நினைச்சோட பாக்கல. இந்த பாட்டு போனா சும்மா ஒரு இடத்துல உட்காந்து நீங்க அதை கேட்டு தான் ஆகணும். அப்புறம் அங்கே போனா அது எப்போ திரும்பி போனவாங்கலாம் தெரியாது. அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ எல்லாம் எங்கள் அக்கா வந்து இந்த பாட்டை கேசட்டில் வச்சுருப்பாங்க. காலையில் எந்திரிச்சாங்கன்னா சறுக்கு 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 சறுக்குன்னு ஒரு பென்சில் இருக்கும், அதை விட்டு அதை திருப்பி அந்த டேப்பெல்லாம் ஒன்னாக்குறது. அந்த கேசட்ல எந்த பாட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்புறம் எந்த பாட்டு வரும், எந்த பாட்டு எந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம விட்ட 3 ரேடியோ இருந்தோடு ஞாபகம். ஆமா, எங்க வீடு ரொம்ப பெருசு. கிச்சனுக்குள்ள இவர் சமைக்கும் போது ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு ஓடும். லிவிங் ஏரியாவில் ஒன்று இருக்கு, அக்கா ரூம்ல ஒன்று இருக்கு. அக்கா என்ன பண்ணுவாங்க, லிவிங் ஏரியாவிலையும் அவங்க ரூம்லையும் ஒரே டைம்ல ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அங்கே இங்கேயும் மாறி மாறி வரும்போது ஒரே பாட்டு கேட்கணுமா. கிச்சன்ல இவர் அவர் அவரோட காலகட்டத்துக்கு போயிடுவாரு. பொய் சொல்லாத, இவர் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடுவாரு. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட், ஒரு பக்கம் வந்து இந்த பாட்டுகள்னு. அந்த ஹரிஹரன் அவரோட வயசுல அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு எங்க வீடு, அந்த வீடு இப்ப இல்ல, இடிச்சிட்டாங்க, இடிச்சு கல்யாண மண்டபம் கட்டிட்டாங்க. அந்த இல்லாத அந்த வீட்டுக்குள்ள அப்படியே வந்து போகுது. வரும்போது தளபதிக்கும் சிவலட்சுமிக்கும் சில்லோட்ல ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேம். நீ பகல் நான் ஒளி என்றும்
உன்னை மட்டும் சார்ந்தே பிரமாதம். கவிதை கவிதை. ஹரிஹரன் மட்டும் இல்ல, விஜய்னு வந்துட்டாலே பாடுற சிங்கர்ஸ் எல்லாருமே பயங்கர வைப்ல செம எஃபர்ட் போட்டு பாடியிருப்பாங்க. தளபதி சொல்லவே வேணாம், விஷுவல்ல என்னெல்லாம் மேஜிக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஆடியோல கேட்டாலே போதும், தளபதியோட அத்தனை எக்ஸ்பிரஷனும் நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கு. நீ வெயில் நான் குயில் உன் வருகை பார்த்துதான். நீங்க ஒரு 90s கிட்டாவோ, தளபதி ஃபேனாவோ, இல்ல சிம்ரன் ஃபேனாவோ, இல்ல ஹரிஹரன் ஃபேனாவோ, இதுல ஏதாவது ஒன்னா இருந்தாலே போதும், உங்க லைஃப்ல இருந்து இந்த பாட்டை பிரிச்சு எடுக்கவே முடியாது. விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியே. சாத்தியமாகுமான்னு ஹரிஹரனும் சித்ராவும் ஒவ்வொரு வாட்டியும் பாடும்போதும் நம்ம ஹார்ட்டே தொக்கு டொக்குன்னு தட்டுற மாதிரி இருக்கும். நான் சத்தியம் செய்யவா. இதே துல்லாத மனமும் துள்ளும்ல வந்து இன்னொரு எவர்கிரீன் பாட்டு. 20 கோடி இரவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து. விஜய்க்கும் சிம்ரனுக்கும் தான் இந்த பாட்டுன்னு பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான் போல. இதுல ஹரிஹரன் பாடுறதும் அதுக்கு தளபதி விஷுவல்ல வர்றதும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அழியாத காவியம். நிறமுள மலர்கள் சோலைக்கு பெருமை நீயுள்ள ஊரில். நீங்க வேணா பாருங்களேன், 90s டைம்ல வந்த பாட்டுலாம் இப்போ கேட்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். ஆனா தளபதி பாட்டுகள் மட்டும்தான் இப்போ பார்க்கும்போது கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்குல்ல. அது எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலோட போடுறாங்க. நெஞ்சு நிலையில வந்த இந்த பாட்டு படத்துல உன்னிகிருஷ்ணன் சித்ரா வெர்ஷன்ல வரும். மனசே மனசே குழப்பம் என்ன, ஆனா ஆடியோட இன்னொரு வெர்ஷன் இருக்கு. மனசே மனசே கதவை திற. இதுதான் எல்லா வெர்ஷனும் எங்க வீட்ல ஓடும். அது இன்னும் எனக்கெல்லாம் ஸ்பெஷல். ஏன்னா அது ஹரிஹரன் சாதனா சர்க்கம்ங்க. இவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில இருந்த மொத்த டைம்லயும் அந்தந்த ட்ரெண்ட்லயே இருந்திருக்காரு. தளபதி பாடல்கள் எப்போல்லாம் வருதோ அந்தந்த டைம்ல பசங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே தளபதியை பார்த்துதான். இந்த பாட்டுல எல்லாம் தலைவன் அவ்வளவு ஸ்டைலா இருப்பாரு. கேட்கவே வேணாம், ஹரிஹரன் ஓ நிஷா ஓ நிஷான்னு பாடுற இடமெல்லாம் அழகோ அழகு. ஓ நிஷா ஓ நிஷா ஓ நிஷா. சில பாட்டெல்லாம் விஷுவல்ஸ் ஆடியோன்னு ஏதோ ரோட்ல ஒரு ஓரமா டீ கடையில் ஓடிட்டு இருக்கிறத பார்த்தாலே நம்ம மைண்ட் ஃபுல்லா மொத்தமா நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஹரிஹரன் தளபதியோட காம்போல வந்து பாட்டு இது. நேத்தும் கேட்டானே. ஹரிஹரனும் ஹரிணியும் பாடுறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தேனை வாங்கி குடிச்சாங்களோ என்னவோ அப்படி பாடி வச்சிருப்பாங்க. 1 லிட்டர் தேன் குடிச்சா வயிற்ற கலக்குங்க. அந்த ஃபாரின் லொகேஷன்ஸ், தளபதி காஸ்டியூம்ஸ், ஹரிஹரன் வாய்ஸ், அடடா என்னெல்லாம் பண்ணி ஒரு பாட்டை பெஸ்டா கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு மொத்த பேக்கேஜா இருக்கும் இந்த பாட்டு. நீ அதை சொல்லுவதே புரியாதா. இப்படி ஒரு பாட்டு ரம்பா கூட விஜய்க்கு இருக்கும்போது இன்னொரு ஹீரோயினோட இன்னொரு பாட்டு வேணும்னா அதை இதை விட பேங்கரா கொடுக்கணும்னு தேனிசை தென்றலுக்கு ஒரு சேலஞ்ச். அப்படி ஒரு பேங்கரா அதே ஹரிஹரன் வச்சு கொடுத்திருப்பாரு தலைவர். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததானேங்கிற கவிதை ஹரிஹரனோட தொண்டையிலிருந்து வரும்போது காவியமா மாறி இருக்கும். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. ஹரிஹரன் ராஜா தளபதி இப்படி ஒரு ஐகானிக் காம்போலாம் கடவுளே நினைச்சாலும் திருப்பி கொண்டு வர முடியாது. எந்த ஜென்மத்துல யார் செய்த புண்ணியமோ நம்ம வாழ்ற காலத்துல இப்படி ஒரு பாட்டு இறங்கியிருக்கு. நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டு. இந்த படம் இருக்கேங்க, இந்த படம் சக்சஸ் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா அப்போ அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த படம் பார்த்தா பயம். நடுவில் ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு விஜய் எல்லாரையும் ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த காமெடி சீன் வந்து எனக்கு அடிக்கடி பார்த்துருக்கேன் தானே. அது இப்போ பார்த்தா அதை கிரிஞ்சின்னு வாங்க. இந்த மாவு வந்து தலையில் கொட்டுறது, அதை பார்த்து பயப்படுறது அப்படின்னு இப்போ பார்த்தா அதை கிரிஞ்சின்னு வாங்க. எங்களுக்கு அப்போ கிரிஞ்சின்னா என்னன்னே தெரியாது. அதை அப்படி ரசித்து பார்ப்போம். தளபதி வந்து கொஞ்சம் என்ன ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகும். அது அந்த பேயெல்லாம் கிடையாது,
ஆனால் அவருக்கு அந்த தலையில் அடிபடுறது, அந்த ரத்தம் படிஞ்ச சட்டை, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்குற ஒரு ஃபீலு. எனக்கு இந்த படம் அப்போ ரொம்ப பயங்க. ஆனால் பாட்டெல்லாம் அப்படி இருக்கும். அந்த சூட்டை போட்டுட்டு தளபதி இந்த பாட்டுல போடுற ஸ்லோ மூமெண்ட்ஸ் எல்லாம் வேற யாராலங்க இவ்வளவு கியூட் மேக்ஸா பண்ண முடியும்? அந்த இசையின் ரகசியம் இது உயிருக்கு புரிந்தது. லிரிக்ல நான் கொடுக்குறேன்டா எடுத்துக்கோங்கன்னு கவிதையா அள்ளி தெரிச்சிருப்பாரு பழனி பாரதி. கனவுகள் வருவது விழிகளின் விருப்பமா? கொலுசுகள் கீர்த்தனை யார் அந்த தேவதைங்கிறது எழுதுன லைன். அதுக்கு ராஜா ஒரு டியூனை போட்டிருப்பாரு. ஆனா அந்த தேவதைக்குள்ள ஹரிகரன் ஒரு குட்டி சங்கதி போட்டிருப்பாரு பாருங்க, முடிச்சு விட்டுருப்பாரு. கொலுசுகள் கீர்த்தனை யார் அந்த தேவதை? தேவதை தேவதை கடையோடு முழுசா சொல்லுங்க. யார் அந்த தேவதை? இப்படி எல்லாம் மெலடி பாடின ஹரிகரன் அதே தேவா மியூசிக்ல ஒரு பெப்பி நம்பரா தளபதிக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில 100 பேர் 90s கிட்ஸோட நாடி நரம்பெல்லாம் ஊறி போன ஒரு பாட்டு இது. ஹரிகரனும் அனுராதா ஸ்ரீராமும் பாடுறது அழகா, இல்ல நம்ம சிஎம் அண்ணாவும் ஜோதிகாவும் பெர்ஃபார்ம் பாடுறதே கொஞ்சம் மேக்ஸா இருக்கும். அதுவும் கடைசியில அந்த பொம்மைங்களோட வர டான்ஸ் போர்ஷன் இருக்குமே, அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல கூட அழிச்சிடலாம். 90s கிட்ஸ் மனசுல இருந்து எரேஸ் பண்ணவே முடியாது. தலைவன் தேவா தளபதி படத்துக்கு அந்த கடைசியில ஒரு பீட்டோட அந்த பொம்மைகளோட ஆடிட்டு இருக்கும் போது நீங்களும் அதை பார்த்தீங்க. நடுநடுவில் அவங்களோட சேர்த்து ஆடியன்ஸ்ல இருந்து விவேக் சார் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அதைத்தான் நான் காலில் ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் டான்ஸ் மாஸ்டரா, அவர் சொல்லி கொடுத்த செப்ஸா ஆடுறாங்களான்னு அவர் இங்கே ஆடிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு அதான் பிடிக்கும். ஆனாலே நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ஹரிகரனை வச்சு ஒரே ஆல்பம்ல 2 பாட்டு எடுத்துக்கொண்டு அள்ளி வீசியிருப்பாரு. அப்படி இதே குஷியில தேவா ஹரிகரன் தளபதி காம்போல வந்த மொரட்டு சம்பவம் இந்த பாட்டு. அதுவும் அந்த கோரஸோட சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடுவுல ஒரு இன்டர்லூட் வருமே, அது இப்போ போய் கேட்டாலும் நம்மள ஜட்டி போட்டுட்டு சுத்தின காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும். பிளாக் அண்ட் பிளாக் சூட்ல ஹரிகரன் மேகங்கள் முட்டிக்கொள்வதாலேன்னு பாடும்போது தளபதி கொடுக்கிற எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்குமே, அட 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 கவிதை கவிதை. மேகங்கள் முட்டிக்கொள்வதாலே சண்டை என்று அதே மாதிரி அப்படியே கியூட்டா இதழ்கள் போய் சொல்லும்னு ஒரு வரி வருமே, அதெல்லாம் 25 வருஷம் கழிச்சு இன்னுமே புதுசா இருக்கு பாருங்களேன். இதழ்கள் போய் சொல்லும் இதயம்மை சொல்லும் தெரியாதா? ஆன் ஸ்கிரீன்ல தளபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர் சிம்ரன் சொல்லலாம். இவங்க காம்போல எப்பெல்லாம் ஹரிகரன் பாடுறாரோ அப்பெல்லாம் சம்பவம் தான். அதுவும் இந்த பாட்டுல நீங்க பாருங்க, ஹரிகரன் மகாலட்சுமி ஐயர் இவங்க வாய்ஸ் விஜய்க்கும் சிம்ரனுக்கும் அப்படி செட் ஆயிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பாடி பாடி சம்மதமான ஹரிகரன் முடிக்கிற இடமும் என்ன ஒரு டச்சு. பிரியாத வரம் ஒன்றைன்னு இந்த படமெல்லாம் அப்போ பார்க்கும்போது புதுசா இருக்கும். அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி புதுசா இருக்கும். இதுல அவர் வந்து அந்த ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு லெவர் பாய் மாதிரி வருவாரு. இப்போ சிம்ரன் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்படியே சின்ன வயசுல நம்ம பார்த்த ஹீரோயின்ஸ். அன்னைக்கு சிம்ரன் மேடம் வந்து அவங்க ஃபேமிலியோட சிஎம் சாரை மீட் பண்ண போய் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்களா. இப்போ இந்த பாட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ ஞாபகம் வருது. சிம்ரன் மேடத்துக்கு வயசாகி தலையெல்லாம் நரைச்சி, சிஎம் சாருக்கு வெள்ளை தாடியெல்லாம் வச்சு முடியெல்லாம் நரைச்சி இப்படி நிற்கிறாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஐயோ என்ன சார் இது. போர்ஷன்ல விஜயும் சிம்ரனும் கண்ணுலயே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே, என்ன ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல. தேவாவளியில் S.A. ராஜ்குமாரும் இந்த ஆல்பம்ல இன்னொரு லெட்டர் எடுத்துக்கோங்கன்னு இன்னொரு பாட்டையும் ஹரிகரனை பாட வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி
உன்முகம் பார்க்க தோன்றினால்னு வர்ற அந்த லூப்ல இருந்து வெளியே வரவே பல வருஷம் ஆகுங்கிற மாதிரி பாடி வச்சிருப்பாரு ஹரிஹரன். உன்முகம் பார்க்க தோன்றினாய் பூக்களை பார்த்து சொல்கிறேன். ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம், ஒரு வார்த்தைக்குமா ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லைனை கேளுங்களேன், அவ்வளோ வேரியேஷன்ஸ் ஒரே லைன்ல இருக்கும். மௌனம் ஒன்று போதும் போதுமே கண்கள் பேசி விடுமே. எவர்கிரீன் மெலடி ஃப்ரெண்ட்ஸ்ல பெண்கள் வரும் வழியை பூக்கள் அறியாதா. ஹரிஹரன் குண்டுமல்லி கொடியேன்னு அந்த வரியை முடிச்சதும் ஒரு பவதாரிணி ஹம்மிங் வருதே, அதுக்கே அப்போ இந்த படத்துக்கு கொடுத்து மொத்தம் 80 ரூபாயும் முடிஞ்சிச்சு. குண்டுமல்லி கொடியே கொள்ளையடிக்காதே. ஹரிஹரன்கிற ஒரு வாய்ஸ் தளபதிக்கு கொடுத்தாலே நம்மளால அதுல இருந்து மீள முடியாது. ஆனா ராஜா இங்க ஒரே பாட்டுல ஹரிஹரன், எஸ்பிபி, சங்கர் மகாதேவன் இந்தியாவோட மொத்த லெஜண்ட்ஸையும் இறக்கியிருப்பாரு. கோயிலுக்கு கூ கூவிட சொல்லி கொடுப்போம். மயிலுக்கு தை தை தாட. தனித்தனியா இவங்க குரலை கேட்கறத விட 3 பேரும் சேர்ந்து பாடி இருப்பாங்களே, அந்த இடம் எல்லாம் உச்சம் உச்சம். உங்க வீட்டு குழந்தைங்க மாஸ்டர் பீஸ்னா என்னன்னு கேட்டா இந்த பாட்டை காட்டி இதான்னு சொல்லி கொடுங்க. தளபதிக்குன்னு பிறந்தவர் தான் ஹரிஹரன்கிற மாதிரி இதே ஃப்ரெண்ட்ஸ் படத்துல 3வது பாட்டையும் ஹரிஹரனை வச்சே பாட வச்சாரு ராஜா. பார்க்கலாம் வாங்குற வரியில அந்த வாளை ஒரு சங்கதி போட்டு இழுத்து விட்டுருப்பாரு. அதை பண்ண ஹரிஹரனால மட்டும்தான் முடியும். அது எப்படிங்க ஒரு பாட்டு கேட்ட உடனே நம்ம மனசு ஸ்கூல் டேஸ்க்கு போகும், காலேஜ் டேஸ்க்கு போகும், ஏன் முதல் காதலுக்கு போகும். இந்த பாட்டை கேட்டு பாருங்க. இன்னொரு ஓஜி மணி சர்மா கம்போசிஷன் இது. அப்படியே அந்த டியூனே கேக் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஹரிஹரன் வாய்ஸ் தேன் மாதிரி ஊத்தி விட விஷுவல்ல தளபதியை அப்படியே பாக்குறதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த பாட்டுல இருக்கிற குரலுக்கு ஒவ்வொரு பாட்டை கேட்க எனக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு என்னென்ன வயசு இருந்தது, அந்த பாட்டுக்கு நான் என்னென்ன பண்ணேங்கிற அந்த மெமரிஸ் எல்லாம் வருது. இந்த யூத் படம் போய் பார்த்துட்டு அப்படியே கமல் சாரோட அந்த மாதவன் கமல் சார் நடிச்ச ஒரு படம் இருக்குல்ல, அன்பே சிவன், அதையும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டும். இந்த தியேட்டரில் போய் அதை பார்த்துட்டு இந்த தியேட்டரில் போய் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். இல்லை யூத் ரிலீஸ் ஆகலை, வசீகரா தான் ரிலீஸ் ஆச்சு அது நினைக்கிறேன். வசீகராவா யூத்தா ஏதோ ஒன்று, நான் இதை தியேட்டரில் தான் பார்த்தேன். தளபதிக்கும் பக்காவா பொருந்தும் இந்த படத்தோட பேரு வசீகரா. உலகத்திலேயே சாஃப்ட்னா என்னன்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா அதுல ஹரிஹரன் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா இந்த பாட்டுல அடி பிரியசகின்னு அவர் பாடி இருப்பாரு. அதை இவரை விட சாஃப்டா வேற எவனாலங்க பாட முடியும்? அடி பிரியசகி சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா. மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் இப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. என்ன ஒரு கற்பனை! வேற யாரு? தலைவன் நாமுத்துக்குமார் தான். ஒரு நல்ல கவிதை நம்ம காதுகளுக்கு வந்து சேரணும்னா அதுக்கு கவிதை மாதிரியே இருக்கிற ஒரு குரல் வேணும்ல, அந்த குரல் தான் ஹரிஹரன். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின். ஹரிஹரன் தளபதி காம்போ யாருக்கு கிடைச்சாலும் அது அவங்களுக்கு போனஸ் தான். அவங்க ஸ்டைல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் யுவன் எப்படி ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. வசியக்காரி வசியக்காரி வலைய வீசி போறாளே, வசியக்காரி வசியக்காரி. அதுவும் யுவன் இந்த பாட்டுல அப்பப்போ ஒரு மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாரு. கேளுங்க, ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஹரிஹரன் பாடிய தளபதி பாடல்கள் வெறும் பாடல்கள் மட்டும் இல்ல, நம்ம லைஃபோட புக் மார்க்கெட் மொமெண்ட்ஸ் இல்ல. இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ராஜா, யுவன், தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார் இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அந்த ட்ரீம் காம்போ வந்துச்சு. ஹரிஹரன், தளபதி, ஏ.ஆர். ரஹ்மான். ட்ரெண்டை விட டைம்லெஸ்ஸா இருக்கிறது தான் முக்கியம். அதை நம்ம பெரிய பாய்க்கு சொல்லியா கொடுக்கணும். அப்படி ஒரு டைம்லெஸ் கிளாசிக்கை இந்த காம்போவை வச்சு படைச்சு விட்டுருக்காரு. சங்கதினா உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா இந்த பாட்டு கேளுங்க. தலைவன் ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும் பிரிச்சு விட்டுருப்பாங்க.
என்னை தொலைத்து விட்டே. வரலாறு கூட மாத்தி எழுதிடலாம், ஆனா ஹரிகரனோட வாய்ஸ்ல இருக்கிற இந்த சோலை எந்த ப்ரோவாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. இந்த ப்ரோ கூந்தல் இருட்டில் என் கிழக்கு தொலைந்ததும் காதல், இவ்வளவுதாங்க இந்த வரி. இதுல வர்ற காதல்ங்கிற மட்டுமே அவர் பாடுறது ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும். ஏஆர் ரஹ்மான் இந்த காம்போவை வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணப்புறம் கண்டிப்பா இந்த காம்போவை மறுபடியும் யூஸ் பண்ண யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அதை தாண்டி ஒரு பாட்டு கொடுக்கணும்னு. ஆனா ஒருத்தனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தலைவன் அப்படி ஒரு எப்பிக் பாட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னை கொஞ்ச 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 வா மழையே. இந்த பாட்டெல்லாம் எப்போ ஹெட்போன்ல போட்டு கேட்டீங்கனாலும் மழையில முழுசா நனைஞ்ச ஃபீல் வீட்டுக்குள்ள இருந்தே கிடைக்கும். நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே. இந்த ஜெனரேஷனுக்கு ரீல் சாங்ஸ் வேணா ட்ரெண்டா இருக்கலாம், ஆனா நம்ம ஜெனரேஷனுக்கு ஒரு ஹரிகரன் ஹம்மிங் போதும். ஹரிகரன் ஒரு பக்கம் நம்மளை முடிச்சு விட, இன்னொரு பக்கம் சுஜாதா முழுசா முடிச்சு விட்டுருப்பாங்க. தலைவன் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ அழகா கொஞ்சி விட்டுருப்பாரு. இந்த மொத்த பாட்டுமே ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ். சில விஷயங்கள் எந்த காலத்துக்கும் ஒன் அண்ட் ஒன்லி தான். இந்த பாட்டுல ஹரிகரன், சுஜாதா, விஜய், த்ரிஷா மாதிரி நோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், நோ ரீமேக்ஸ் பாசிபிள். கடைசியா தான் வந்தாரு நம்ம விநாயக் மகதி. நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் இதே காம்போல அவர் ஸ்டைல்ல யூஸ் பண்ணி நொறுக்கி விட்டுருப்பாரு. குட்டி புலி கூட்டத்தை கொஞ்சம் மிட்ல பாடிட்டு நானும் இங்க மும்பை வாழான்னு போகும்போது ஒரு ஹை பிட்ச்ல போவாரு பாருங்க. ஹாரிஸ் மாம்ஸ் மிக்சிங்ல இதெல்லாம் ஹெட்போன்ல கேட்க ஒரே ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கும். டிங்கு டிங்கு போர்ஷன் எல்லாம் நம்ம ஹரிகரனை விட வேற யாராலுங்க தளபதிக்கு இவ்வளவு அழகா பாடி கொடுக்க முடியும்? யுவதிகள் தேடி அவதிகள் கோடினா அவர் பாடுறத கேட்க ரெண்டு காதுகள் கண்டிப்பா பத்தாது. யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் இத்தனை வருஷம் கழிச்சு தளபதியும் ஹரிகரனும் ஒன்னா கிடைச்சா ஹாரிஸ் மாம்ஸ் மட்டும் ஒரு பாட்டோட விட்டுருவாரா என்ன? வெண்ணிலவே தரையில் ஒரு சிரிப்பில் இதயம் சாரங்கி, கடம், ஃப்ளூட்னு என்னெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. என்ன யூஸ்? நம்ம ஹரிகரன் வாய்ஸ்லயே எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு. உன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன். அதுவும் ஹரிகரன், பாம்பே ஜெயஸ்ரீங்கிற ஒரு புத்தம் புதிய காம்போவை உருவாக்கிற பெருமையும் நம்ம மாம்சையே சேரும். பூகம்பம் தானா நிலவரம் கலவரம்னு தலைவன் வாய்ஸ்ல வர வரைக்கும் பிஜிஎம் யூஸ் பண்ணிட்டு நெஞ்சோடு மழை வரும்னு வரும்போது பிஜிஎம் இருக்காது. அதுதான் மாம்ஸோட டச். நிலவரம் கலவரம் நெஞ்சோடு மழை வரும். ஹரிகரன், தளபதி இந்த எபிக் காம்போவை ஒன் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணின பெருமை நம்ம ஜிவி பிரகாஷே சேரும். உன்னாலே என்னாலும் ஒன் லாஸ்ட் டைம் தளபதியும் சமந்தாவும் ஸ்கிரீன்ல அவ்வளோ அழகா இருப்பாங்க. கூட ஹரிகரன் வாய்ஸ், என்ன பாட்டு இதெல்லாம்! இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை, அவ்வளவுதான் லிரிக். இதை எப்படிங்க இவரால் மட்டும் இவ்வளோ அழகாக்க முடியுது? இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை. அப்படியே அதே லைன் நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதுன்னு முடிக்கும் போது ஒரு ஹம்மிங் இருக்குமே, அங்க க்ளோஸ். நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. காலங்கள் கடந்தாலும் எத்தனையோ டெக்னாலஜி வந்தாலும் மியூசிக் ட்ரெண்ட்ஸ் அப்பப்போ மாறினாலும் தளபதி பாடல்கள்ல இருந்த அந்த ஹரிகரனோட குரல்ல இருந்த மேஜிக்கை சத்தியமா ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. இந்த காம்பினேஷனுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல. கனவோடு வந்தாய் பெண்ணே, நேரில் வர பொழுதில்லையோ. தவம் போத ஒரு கோடி பெண்கள் உண்டு, உன் போல் யாரும் இல்லையே. ஊதா 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 பூ இன்னும்
பார்த்து மீதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையோ தனக்கு தனக்கு என்ன அடிக்க அடிக்க மழை இனிக்க இனிக்க உயிர் கேட்குது பாட்டு சொடக்கு சொடக்கு என்ன வழி தேடி நான் நினைவேன் சம்மதமா சம்மதமா பார்க்க பார்க்க காதல் கூடுதே காதல் தீயை வந்து மூட்டினார் பிரியமானவரே போய்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா என்ன சொல்றதுன்னே தெரியல. மெய் மறந்து போச்சு. எத்தனை மெமரிஸு. அப்படியே வளர்ந்து வந்துட்டோம்ல. இப்போ வர்ற பாட்டும் அதுக்கு வயசு கம்மி, டக்குன்னு வந்து செம்ம ரீச் ஆகிட்டு டக்குன்னு செத்து போயிடும். அதில் இடையில வந்து அந்த லிரிக்ஸை பற்றி எல்லாம் பேசுனீங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு லிரிக்ஸ் ஞாபகம் வந்து, நான் தப்பு சொல்லலை, பட் அது அந்த மியூசிக் டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறதுல அது ஒரு புதுமை தான் அது. பட் அதை ஜஸ்ட் ஒரு ஃபன் கம்பேரிசன் பாருங்க. நல்லா இருக்கு. அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்குறேன், நம்ம கருப்பு படத்துல தான். ஏ கருப்பு வாராடா, நல்லா தான் இருக்கு. முன்னாடி போனது என்னங்க, நாங்கள் அதை வீட்டில் எப்படி பாடி பார்க்குறது? பாட்டு புத்தகம் வாங்கி மனப்பாடம் பண்ணணுமா? முதல்ல அந்த பாட்டை கேட்டோம்னா அதை நாங்கள் வீட்டிலே பாடலாம். இப்போ அந்த பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு நாங்கள் எப்படி பாடி பார்க்கறது? அது ஆக்சுவலி ஏதோ ஒரு மந்திரம். அது அந்த மந்திரத்தை நல்லா ஸ்பீடு பண்ணி சொல்லி வருதா. அது ஆக்சுவலி அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு மந்திரங்கிறாங்க. அது நல்ல ஐடியா தான், பட் சொல்கிறேன் நல்லா இருந்தது. சின்ன வயசுல இருந்த வீட்டு மெமரிஸு, தியேட்டருக்கு போன மெமரிஸு. 92 சினிமாவுக்கு நான் பிறக்கும்போது சினிமாவுக்கு வந்து நான் இருக்கும்போதே சினிமா விட்டும் போயிட்டாரு. நல்லா பண்ணுறீங்க சார். ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சார்.